மானிய கோரிக்கை சம்பந்தம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். காமராஜர் பேரில் நாங்கள் நூலகமே கட்டி கொண்டிருக்கிற அந்த அளவுக்கு அவர் மீது மரியாதை உண்டு. காமராஜர் பெயரை ஒரு புதிய திட்டத்திற்கு வைத்திருந்தால் நாங்களும் பாராட்டியிருப்போம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அண்டவுட்டு நெய்ய பொண்டாட்டி கைய அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பக்கத்து விட்டு நெய் ஆனா ஏமான் சம்சாரத்து மூலமா போட்டாதான் இனிக்கும் சுவைக்கும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி உண்டு. அப்படி நாங்கள் வைத்த திட்டத்திற்கு நீங்கள் பேர் வைப்பது என்பது அப்படித்தான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். எனவே வந்ததை பற்றி எனக்கு தவறல்ல. உறுப்பினர் நிறைய கருத்துக்களை முந்தைய மானிய கோரிக்கைகளில் இருந்து நிறைய கட்டணங்கள் கட்டினது எல்லாம் நிறைய விளக்கமா சொன்னீங்க. 20 நிமிடம் ஆகிவிட்டது. இல்ல உங்களுக்கு நேரமே தெரியாது. ஏனென்றால் நிறைய வரலாற்று குறிப்புகளை நீங்க சொல்லிக்கிட்டு குணாளலே வருகை, குல குழந்தை வருகை என்று பழைய வரலாறும் நினைவில் கூறத்தக்க பல விஷயங்களை நீங்க சிறப்பாக சொல்லிக் கொண்டே வருகின்றீர்கள். ஆனால் 20 நிமிடம் ஆகிவிட்டது. சுருக்கமாக பேரவைத் தலைவர், நான் உங்கள் அனுமதியோடு தான் பேச முடியும். எனக்கு தெரியும். 4 மானிய கோரிக்கை பேச சொல்லியிருக்கீங்க. அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இன்னும் சுவையான மாண்புமிகு பேரவைத் தலைவர். அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் கென்னடி சொன்னார், என் நாடு பொருளாதார வளர்ச்சி பெற்று இருப்பதற்கு எதுவென்றால் நெடுஞ்சாலையின் பங்கு அதிகம் என்று சொன்னான் ஜான் கென்னடி. சாலைகள் தான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்த ஆதாரமாக திகழ்கிறது. இன்று இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்க என்று சொன்னால் அது நெடுஞ்சாலைத்துறையுடைய பங்கு என்பது அதிகம். எங்கள் தலைவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த பொழுதுதான் திராவிட மாடல் நெடுஞ்சாலைத்துறைக்கு முக்கியத்துவம் தந்து 67,211 கிலோமீட்டர் நீளம் சாலை பராமரிக்கப்பட்டது. 36 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 35 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விபத்தை குறைப்பதற்காக 2638 இடங்களும், பிளாக் ஸ்பாட் 415 இடங்களும் கண்டறியப்பட்டு மேம்படுத்தப்பட்டன. 18/11/2002 சாலை விபத்துகளை ஏற்படுத்த உயிர் சேதத்தை குறைப்பதற்கு இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாக்கும் திட்டத்தை கொண்டு வந்தோம். கிராம பகுதியில் அதிகமான தரைப்பாலங்களை, அதாவது குறிப்பாக 1166 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலமாக ஆக்கினோம். கோவையில் 1791 மதிப்பீட்டில் 10.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைத்து விஞ்ஞானி ஜிடி நாயுடைய பெயரை குறிச்சிட்டிருக்கிறோம். மதுரை சிவகங்கை மாவட்டங்களை இணைக்க 1.33 கிலோமீட்டர் மேம்பாலம் கட்டுவதற்கு அதற்கு வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குமரியில ஐயன் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்த சிலையும் இல்லத்தையும் இணைக்கிற கடல் நடுவே அதிக கண்ணாடி அறை பாலம் கட்டப்பட்டு 30/12/2002 அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில் ஒன்றிய அரசுக்கு இணையாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் ஒன்று 7/3/2002 ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டப்படி இதே மாவட்டத்தில் சட்டத்தை நிறைவேற்றி துவக்கப்பட்டது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 புதிய மண்டலம் உருவாக்கப்பட்டது. தரமான சாலைகளை அமைப்ப 10 தரக்கட்டுப்பாடு கோட்ட பொறியாளர் குழு அமைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இந்த விபத்து இல்லாத மாநிலம் என்ற ஒரு இலக்கை அடைவதற்காக நம்ம சாலை என்ற புதிய செயலியை உருவாக்கி 1/11/2023 அன்று மாண்புமிகு அன்றைய துணை முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவருடைய திருக்கரத்தால் அந்த செயலியை நாங்கள் இந்த மாநிலத்தில் தொடக்கி வைத்தோம். அதன் மூலமாக 13,300 புகார்கள் பெறப்பட்டு பள்ளமில்லா சாலைகள் என்ற சீர் செய்யப்பட்டு பொதுமக்களுடைய நற்பெயரை இந்த துறை பெற்றுக் கொண்டிருப்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரைக்கும் 2002 முதலாக இன்டர்னல் ஆடிட் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தோம். ஏன்னா அது ஒரு ஆண்டு பூரா என்ன நடக்குது, என்ன டெண்டர் நடக்குது, என்ன சமாச்சாரம் தெரியாதுன்ற நிலைமையே இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா எம்புக்கெல்லாம் எடுத்து கட்டி போட்டுருவாங்க, நாமளே தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இன்டர்னல் ஆடிட் என்ற முறையை கொண்டு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை டிவிஷனல் லெவலில் போய் இதெல்லாம் ஆடிட் பண்ணி அது அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது போன்ற பணிகளை நாங்கள் செஞ்சோம். 2021 வரையில் இந்த துறையில் 1074 பேர் தான் ஒப்பந்தாரர்கள் இருந்தார்கள். ஏன்னா போட்டியை அதிகமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் புதியதாக 2020 வரை புதியதாக இந்த ஆட்சி பொறுப்பேற்று 1255 புதிய ஒப்பந்தாரர்களை பதிவு செய்யப்பட்டு ஒப்பந்த பணிகளில் விதிகளுக்கு உட்பட்டு சாலைகள் எல்லாம் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டது என்பது வரலாறு.